பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நம்ம கண்டிஷ்னராகவும் ஹெர்பல் கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் கலரிங்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் மருதாணி இலையை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். வெறும் மருதாணி இலையும் தண்ணியும் ஊற்றி மட்டும்தான் அரைச்சிருக்கேன். அப்புறம் இது டீ டிகாஷன் வந்து 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் 3/4 கப்பு. இது தயிர் வந்து புளிச்ச தயிரை எடுத்துக்கோங்க. அப்புறம் லெமன், அப்புறம் இது வந்து கருவேப்பிலை பொடி 4 டீஸ்பூன், செம்பருத்தி பொடி 2 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி வந்து 2 டீஸ்பூன். நம்ம இதோடு சேர்த்து நெல்லிக்காய் பவுடர் கூட வச்சுக்கலாம். இது இப்போ நீங்கள் ஆஃப் சீசன்னா நீங்கள் பவுடர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சீசனலாக இருந்ததுன்னா ஒரிஜினல் இன்க்ரீடியண்ட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நாளைக்கு ஹென்னா போட போகிறோம்னா 1 டே பிஃபோரே வந்து நைட்டு வந்து நம்ம இதெல்லாத்தையும் கலந்து வச்சிடணும். ஸோ ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு அயன் கடாயை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த அயன் கடாயில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற ஹென்னா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அந்த பவுடர்ஸ் எல்லாம் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். டீ டிகாஷன் நம்ம எவ்வளோ வேணுமோ அப்பப்போ ஊற்றி வந்து நம்ம கலந்துக்கலாம். அப்புறம் புளிச்ச தயிர் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம ஹேர் பேக் போடும்போது வழியாமல் இருக்கும். இதை வந்து வெறும் ஹென்னா மட்டும் யூஸ் பண்ணோம்னா வந்து ஹேர் வந்து ரஃப் ஆகிடும், ட்ரையாகவும் ஆகிடும். ஸோ அதனால தான் கூட வந்து இந்த பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி ஓவர் நைட் வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே வந்து இதை நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஓவர் நைட் விட்டுட்டு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இது மாதிரி இருக்கும். நீங்கள் ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காக இருக்கும். இதோட சேர்த்து நான் ஒரு 5 ட்ராப்ஸ் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதில் எக் ஒயிட் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். எக் ஒயிட் ஆட் பண்ணுறீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் டே நீங்கள் கலந்து வைக்கும் போதே இன்னும் கொஞ்சமே திக்காக கலந்து வச்சுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து எக் ஒயிட் கலக்கும் போது நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். நான் வந்து எனக்கு இது நான் வெறும் யூக்கலிப்டஸ் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன்றதுனால நான் இதே கன்சிஸ்டன்சியில் நான் எஸ்டர்டேவே வந்து நான் இந்த கன்சிஸ்டன்சிலேயே வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஹெர்பல் கண்டிஷ்னராக யூஸ் பண்ண போகிறீங்க ஹேருக்குன்னா இதை போட்டுட்டு ஒரு 1/2 hour வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா பிளெயின் வாட்டரில் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஹேர் பேக் போட போகிறீங்க அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிடணும் ஹேரை. நெக்ஸ்ட் டே வந்து இதை போட்டதுக்கப்புறமா 1/2 hour கழிச்சு பிளெயின் வாட்டரில் தான் நம்ம வந்து இதை வாஷ் பண்ண போகிறோம், ரின்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதையே வந்து நீங்கள் ஒயிட் ஹேர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் போடுறீங்க, டையாக போடுறீங்க, அப்படி இல்லைனா ஹேர் கலருக்கு வந்து போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 hours வந்து வச்சுருக்கணும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னா ஹேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக ஸ்கேல்ப்லேயும் அப்புறமா ஹேர்ஸ்லேயும் படுற மாதிரி ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பன் போட்டு வச்சுருங்க. கண்டிஷ்னர்னால் 1/2 hour கழிச்சு பிளெயின் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க.